இன்றைய முக்கிய செய்திகள். தமிழர் தாயக கரும்புலிகள் நாள் 2026 நிகழ்வில் கடந்த கால நினைவுகள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைக்கப்பட்டன. வரலாறு, தியாக நினைவு மற்றும் சமூக பொறுப்பு குறித்து உரையாடல்கள் இடம்பெற்றதுடன் இளைய தலைமுறை தமது அடையாளத்தையும் வரலாற்று புரிதலையும் பேண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நாடுவதற்கு ஆதரவளிப்பது தமிழகத்தின் கடமை என தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை குழுவுடன் நடந்த சந்திப்பில் பொறுப்புக்கூறல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துரிதமாக ஆராயப்படும் என அவர் உறுதியளித்தார். யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் வாழ்வுரிமை மற்றும் சொத்துரிமையை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இராணுவமே வெளியேறு, எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12 நாளாக தொடரும் இந்த போராட்டத்தில் தங்கள் சொந்த நிலங்களுக்கு திரும்பும் உரிமையை மக்கள் வலியுறுத்தினர். மயிலத்துமடுவில் தொடரும் ஆக்கிரமிப்பு காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் பண்ணையாளர்கள் கடும் கவலை வெளியிட்டுள்ளனர். பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். வவுனியாவில் ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள குளத்தை மீட்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்வளத்தை பாதுகாத்து விவசாயம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்திற்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய பேரவையினர் மே 17 இயக்கத்தினரை சந்தித்து கலந்துரையாடினர். தமிழர் அரசியல் நிலைப்பாடு, உரிமை போராட்டம் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து இந்த சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. தமிழகத்திற்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய பேரவை தலைமையிலான குழுவினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை இன்று சந்தித்து கலந்துரையாடினர். தமிழர் அரசியல் நிலைமை, உரிமைகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. தமிழகத்திற்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய பேரவையினர் தமிழக முதல்வர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் சந்தித்ததை அடுத்து இன்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்து கலந்துரையாடினர். தமிழர் உரிமைகள், அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து இந்த சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதிகள் சென்னையில் சந்தித்து கலந்துரையாடினர். ஸ்ரீலங்கா தமிழர்களின் அரசியல் பிரச்சினை, ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மற்றும் ஏக்கிய ராஜ்ய முறைகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக பேசப்பட்டது. நீர்கொழும்பு சிறையில் இன்று காலை மீண்டும் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 50 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் சிறைச்சாலை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது.
அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் எதிர்க்கட்சியினரை இலக்கு வைக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாகவே பேஸ்புக் மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டில் இருந்து தற்காலிகமாக விலகியுள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பயன்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கான வரி மற்றும் மதிப்பீட்டு முறையை திருத்த இலங்கை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாகன இறக்குமதி வரிகள் குறித்து அமெரிக்கா WTOவில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து நிதி அமைச்சகமும் இலங்கை சுங்கத்துறையும் தீர்வுகளை ஆராய பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஹைட்டிக்கு இலங்கையின் 1000க்கும் மேற்பட்ட இராணுவ மற்றும் போலீஸ் பணியாளர்கள் அனுப்பப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கவலை தெரிவித்துள்ளது. முந்தைய பணியமர்த்தல்களில் குழந்தை மீதான பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தீர்க்கப்படாத நிலையில் வெளிப்படையான பரிசோதனை மற்றும் பொறுப்புக்கூறல் அவசியம் என அம்னஸ்டி வலியுறுத்தியுள்ளது. பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் துறையின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் 3 காயமடைந்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீஸ் தெரிவித்துள்ளதுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தையில் இருந்து புளியங்குளம் ஊடாக சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 மாடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இரகசிய தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் வாகனத்தை மீட்டுள்ளதுடன் மாடுகளின் உரிமையாளர்கள் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் அடையாளப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 72 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நல்லூர் கோவில் வீதியைச் சேர்ந்த ஆறுமுகம் ஏகானந்த சிவம் என்பவர் கள்ளியங்காட்டில் சாப்பாடு வாங்கி கொண்டு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் நாரம்மல வாரியபொல வீதியில் மோட்டார் சைக்கிளும் ஓட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை சியம்பலகாகஸ் கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற இந்த துயர சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக இன்று காலை த கலோரஸ்ட் மைன்ஸ் கிளியரன்ஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் பெண்ணொருவர் பலத்த காயமடைந்தார். காயமடைந்தவர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அனுமதியுடன் சாதாரண சேவைகளுக்கான குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 34 ரூபாவாகவும் அதிகபட்ச கட்டணம் 2422 ரூபாவிலிருந்து 2902 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அரச வைத்தியசாலைகள் மட்டுமன்றி தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மருந்து பதிவு செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமையே இதற்கு காரணம் என வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். உலகளாவிய வெப்பநிலையை அதிகரிக்கும் எல்னினோ காலநிலை நிகழ்வு ஜூலை முதல் செப்டம்பர் வரை மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது.
இலங்கை போன்ற நாடுகளில் மழை குறைவு, நீர் பற்றாக்குறை மற்றும் விவசாய விளைச்சல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளரை மாற்றுவது தொடர்பில் தமிழரசு கட்சி மாவட்ட குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுழற்சி முறையின் அடிப்படையில் தற்போதைய தவிசாளர் கிருஷ்ணவேணியிடம் எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு முன்னர் ராஜினாமா கடிதம் கோரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் நீர் ஆளுகை குறித்து ஒருநாள் சமூக நீதியியல் பயல்களம் நடைபெற்றது. நீர்வள பாதுகாப்பு, பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் நிலையான நீர் முகாமைத்துவத்தின் அவசியம் குறித்து நிகழ்வில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆயுதப்படைகளுக்கு இடையிலான 6வது பாதுகாப்பு உரையாடல் கொழும்பில் நிறைவடைந்தது. இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உறுதியளித்ததுடன் இராணுவ பயிற்சி, கடல் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பிராந்திய நிலத்தன்மை குறித்து கலந்துரையாடின. ரஷ்ய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சுமி நகர மக்களுக்கு உக்ரைன் செஞ்சிலுவை சங்கம் அவசர உதவிகளை வழங்கியுள்ளது. சேதமடைந்த வீடுகளின் ஜன்னல் கதவுகளை தற்காலிகமாக மூட OSP பலகைகள் மற்றும் தார்பாய்கள் வழங்கப்பட்டதுடன் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தன்னார்வலர்கள் நேரடியாக உதவி செய்தனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் ரஷ்ய படைகள் மேலும் 1420 பணியாளர் இழப்புகளை சந்தித்ததாக உக்ரைன் பொது தளபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. 7 டாங்கிகள், 16 கவச வாகனங்கள் மற்றும் 63 பீரங்கி அமைப்புகளும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2022 பிப்ரவரி 24 முதல் ரஷ்யாவின் மொத்த இழப்பு 14 லட்சத்தை கடந்துள்ளதாக கூறப்படுகின்றது. 116 வயது மூதாட்டி நவநீதம்மா காருவின் வாழ்நாள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் சிறப்பு VIP தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் ரங்கநாயகுல மண்டபத்தில் வேத ஆசீர்வாதம் வழங்கப்பட்டதுடன் பட்டு ஆடை மற்றும் புனித பிரசாதமும் வழங்கப்பட்டுள்ளது.